1986 ஏப்ரல் 26 அதிகாலை 1:23 உலகம் முழுவதும் மக்கள் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்த நேரம். ஆனால் சோவியத் யூனியனின் ஒரு மூலையில் யாரும் எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு நடக்கப் போகிறது. அடுத்த சில நொடிகளில் ஏற்பட்ட ஒரு வெடிப்பு ஒரு கட்டிடத்தை மட்டும் அழிக்கவில்லை, ஒரு முழு நகரத்தை காலி செய்தது. ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் வாழ்க்கையை மாற்றியது. உலக நாடுகளை அணுசக்தியை பற்றி மறுபடியும் சிந்திக்க வைத்தது. அந்த நகரத்தின் பெயர் பிரிப்பியாட்டு. அந்த அணுமின் நிலையத்தின் பெயர் செர்னோபில். இன்று வரை அந்த இடத்தின் பெயர் கேட்டாலே பலருக்கும் பயமாக இருக்கும். ஆனால் அந்த இரவில் உண்மையில் என்ன நடந்தது? ஏன் அந்த வெடிப்பை யாராலும் தடுக்க முடியவில்லை? தீயை அணைக்கச் சென்ற வீரர்கள் ஏன் சில நாட்களிலேயே உயிரிழந்தனர்? இன்று வரை ஏன் அந்த நகரம் ஒரு பேய் நகரமாகவே இருக்கிறது? வாருங்கள், உலக வரலாற்றின் மிகப்பெரிய அணு விபத்துகளில் ஒன்றான செர்னோபிலின் உண்மை கதைக்குள் பயணிப்போம். 1986க்கு முன்பு பிரிப்பியாட் என்பது ஒரு சாதாரண நகரம் இல்லை. சோவியத் அரசின் கனவு நகரம். அங்கு அகலமான சாலைகள், பள்ளிகள், மருத்துவமனைகள், பூங்காக்கள், விளையாட்டு மைதானங்கள், திரையரங்குகள் எல்லாமே இருந்தன. பெரும்பாலான மக்கள் செர்னோபில் அணுமின் நிலையத்தில் வேலை செய்தனர். அவர்கள் பெருமையுடன் சொல்வார்கள், நாங்கள் நாட்டுக்கு மின்சாரம் உற்பத்தி செய்கிறோம். சம்பளம் நல்லது, வாழ்க்கை வசதியாக இருந்தது. குழந்தைகள் பள்ளிக்கு செல்வார்கள், மாலையில் குடும்பமாக பூங்காவிற்கு செல்வார்கள். சில நாட்களில் ஒரு பெரிய திருவிழாவும் நடக்க இருந்தது. அதற்காக நகரம் முழுவதும் அலங்காரம் செய்யப்பட்டு கொண்டிருந்தது. யாருக்கும் தெரியாது அந்த விழா ஒருபோதும் நடக்கப் போவதில்லை என்று. 1986 ஏப்ரல் 25 அணுமின் நிலையத்தின் ரியாக்டர் எண் 4 ஒரு பாதுகாப்பு சோதனை நடத்த முடிவு செய்யப்பட்டது. இது சாதாரண பராமரிப்பு சோதனை போல தோன்றியது. ஆனால் பல பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்படவில்லை. சில எச்சரிக்கைகள் புறக்கணிக்கப்பட்டன. ரியாக்டரின் சக்தி எதிர்பாராத அளவுக்கு குறைந்தது. அதை மீண்டும் உயர்த்த ஊழியர்கள் முயன்றனர். ஆனால் அந்த முயற்சிதான் ஆபத்தை மேலும் அதிகரித்தது. அதிகாலை 1:23 திடீரென ஒரு மிகப்பெரிய சத்தம் பூமியே அதிர்ந்தது. முதல் வெடிப்பு. சில வினாடிகளில் இரண்டாவது வெடிப்பு. ரியாக்டரின் பல டன் எடையுள்ள கூரை தூக்கி எறியப்பட்டது. நீல நிற ஒளி வானத்தில் தோன்றியது. அது அழகாக தெரிந்தது. ஆனால் அது மரணத்தின் ஒளி. கதிர்வீச்சு கண்ணுக்கு தெரியாது. மணமும் இல்லை, நிறமும் இல்லை. ஆனால் அது ஏற்கனவே ஆயிரக்கணக்கான மக்களை சூழ்ந்துவிட்டது. வெடிப்பு நடந்த சில நிமிடங்களில் தீயணைப்பு வீரர்கள் வந்தனர். அவர்களுக்கு இது ஒரு சாதாரண தொழிற்சாலை தீ விபத்து என்று மட்டுமே சொல்லப்பட்டது. யாரும் இது அணு உலை விபத்து என்று சொல்லவில்லை. அவர்கள் வழக்கமான பாதுகாப்பு உடையுடன் தீயை அணைக்க தொடங்கினர். அவர்களின் காலடியில் இருந்த கருப்பு கற்கள் உண்மையில் ரியாக்டரிலிருந்து வெளியேறிய மிகவும் கதிர்வீச்சு கொண்ட கிராஃபைட் துண்டுகள். சிலர் அதை கையால் கூட தொட்டனர். சில மணி நேரங்களில் வாந்தி, தலை சுற்றல், தோலில் எரிச்சல், கடுமையான உடல்நல பாதிப்புகள். பல வீரர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அவர்களில் பலர் சில நாட்களிலேயே உயிரிழந்தனர். அவர்கள் தீயுடன் போராடவில்லை, கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரியுடன் போராடினர். விபத்து நடந்த பிறகும் பிரிப்பியாட் மக்கள் வழக்கம் போல வேலைக்கு சென்றனர். குழந்தைகள் வெளியே விளையாடினர். திருமண நிகழ்ச்சிகள் நடந்தன. யாருக்கும் ஆபத்து குறித்து சொல்லப்படவில்லை. 36 மணி நேரம் கழித்துதான் வெளியேற உத்தரவு வந்தது. பேருந்துகள் வரிசையாக வந்தன. அதிகாரிகள் கூறினார்கள், 3 நாட்களில் திரும்பி வருவீர்கள். தேவையான பொருட்களை மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள். மக்கள் வீடுகளை பூட்டிவிட்டு சென்றார்கள். ஆனால் அவர்கள் மீண்டும் ஒருபோதும் அந்த வீட்டுக்குள் நுழையவில்லை. செர்னோபிலில் இருந்து வெளியான கதிர்வீச்சு காற்றின் மூலம் பல ஐரோப்பிய நாடுகளுக்கும் பரவியது. சில நாடுகளில் முதலில் அணுக்கதிர் அளவு அதிகரித்ததை கண்டறிந்த பிறகே உலகம் அந்த விபத்தின் தீவிரத்தை உணர்ந்தது. பின்னர் ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியேறப்பட்டனர். விபத்து நடந்த உலையை மூடுவதற்காக ஒரு பெரிய பாதுகாப்பு அமைப்பு உருவாக்கப்பட்டது. பல ஆண்டுகளுக்கு பிறகு மேலும் பாதுகாப்பான புதிய உறை அமைக்கப்பட்டது. இன்று பிரிப்பியாட் நகரம் அமைதியாக நிற்கிறது. பள்ளிகளில் புத்தகங்கள் அப்படியே உள்ளன. வீடுகளில் பொம்மைகள் அப்படியே கிடக்கின்றன. பூங்காவில் இருந்த புகழ்பெற்ற பெரிஸ் வீல் ஒருபோதும் பொதுமக்களுக்காக இயங்கவில்லை. சில பகுதிகளில் இன்றும் அதிக கதிர்வீச்சு இருப்பதால் நிரந்தரமாக வாழ அனுமதி இல்லை. ஆனால் கட்டுப்படுத்தப்பட்ட அனுமதியுடன் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் சில சுற்றுலா பயணிகள் அந்த பகுதிகளை பார்வையிடுகின்றனர். செர்னோபில்
அது ஒரு விபத்து மட்டுமல்ல, மனித தவறுகள், பாதுகாப்பு நடைமுறைகளின் முக்கியத்துவம் மற்றும் வெளிப்படையான தகவல் பரிமாற்றத்தின் அவசியத்தை உலகத்திற்கு நினைவூட்டிய ஒரு நிகழ்வு. இன்று வரை செர்னோபில் ஒரு எச்சரிக்கையாக நிற்கிறது. தொழில்நுட்பம் மிகப்பெரிய சக்தி, ஆனால் பாதுகாப்பும் பொறுப்பும் இல்லாமல் அது பேரழிவாக மாறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் கருத்தை கமெண்டில் பகிருங்கள். மேலும் இது போன்ற வரலாற்று மற்றும் உண்மை சம்பவ கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.